முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி. ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய். இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய். ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய். ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய். உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய். உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய். ஊமையின் வாய் திறந்து பேச வைத்தாய். அம்மா பேச வைத்தாய். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. எண்ணும் எழுத்தென்னும் கண் திறந்தாய். எண்ணும் எழுத்தென்னும் கண் திறந்தாய். ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய். ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய். ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய். ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய். ஒளி தந்து மொழி தந்து குரல் தந்தாய். ஒளி தந்து மொழி தந்து குரல் தந்தாய். ஓங்கார இசை தந்து உயர வைத்தாய் தேவி. மல்லா, யார் அது? அவரு எது மட்டும் சொல்லிட்டு போறாரு, நீயும் பொறுமையா பதில் சொல்லிட்டு இருக்க. கடா, அவர் நம்ம எஜமா சடைய பவுலலுக்கு மிகவும் வேண்டியவர். எஜமா ஊர்ல இருக்காரான்னு கேட்டாரு. இருக்காரு, போங்கன்னு அனுப்பி வச்சார். அது சரியா? அவர் யாரு, எந்த ஊரு, என்ன பேரு? என்ன ஒரேடியே கேள்வி அடிக்கிட்டே போற? பொறுமையா சொல்றேன், ஒன்னொன்னா கேள்வி, அவசரப்படாது. அப்படியா? சரி சொல்லு. அவரு சோழ நாட்டை சேர்ந்தவர், மிகப்பெரிய புலவர், சோழ பேரரசின் அரசவை கவிஞர். அவங்க நாட்டில் அவர் எல்லாரும் கவி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பேரு கம்பர். ஏய் அப்பா, ஆச்சரியமா இருக்க, ஆச்சரியமா இருக்க. அவ்வளோ பெரிய ஆளா? நம்மளை விட பெரிய ஆளா இருக்கதான் இருக்காங்க. சரி சரி, நம்ம வந்தலே பார்ப்போம். சரி, அவரே நம்ம எசமான பார்க்க வந்திருக்காரு. நம்ம எஜமா மிகப்பெரிய செல்வந்தர், ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்குற வள்ளல். அது மட்டும் இல்லை, சோழ ராஜாவே நம்ம நாட்டுக்கு வந்தா, நம்ம நடுநாட்டுக்கு வந்தா நம்ம எஜமா வீட்டில் தான் தங்குவார். அந்த அளவுக்கு செல்வாக்குள்ளவர். அதனால இந்த புலவர் அவரை பார்க்க வந்திருக்கிறாரு. அதாவது நான் கேட்குறேன்னு கோச்சுக்காத, சும்மா ஒரு விஷயத்துக்காக தான் கேட்டேன். ஆமாம், சொல்லு. இப்போ நம்ம எசமான்ட்ட அவர் ஏதாவது உதவி கேட்க வந்திருக்கான்னு சொல்லு. அப்படி இல்லையா? நான் தான் சொன்னல, அவர் சோழ பேரரசன் அரசவை கவிஞர், அமைச்சருக்கு நிகரான அதிகாரம் படைத்தவர். அதனால ஏதாவது ராஜாங்க விஷயமா வந்திருப்பாரு. ஆமாம், நீ ஏன் இதெல்லாம் நோண்டி நோண்டி கேட்குற? சும்மா கோச்சுக்காதையா, ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். அது சரி, உனக்கு யார் எங்கே போகிறா, எங்கே வரா, என்ன நடக்குது, இதே தானே வேலை. ஆமாம், போன மாதம் என்கிட்ட ஒரு மூட்டை நெல் கடனை வாங்கினியே, இது வரைக்கும் அதை பற்றி பேச்சே காணோம். ஐயோ ஆமையா, மறந்தே போயிட்டையா. உனக்கு நல்ல ஞாபகம் சேர்த்திருக்கியா? அது சரி, கடன் கொடுத்தவன்னா நான் தான் என் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஐயோ, நான் சொல்கிறதில் மறந்து போயிட்டேனே. ஊர் விஷயம்னா உனக்கு மறந்து போயிடும், வாங்கின கடன் மறந்து போயிடும். ஆனால்
அக்கம் பக்கம் என்ன நடக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேயா அலைவேன். யோ முதல்ல ஓ முதுக பாரியா, அப்புறம் அடுத்தவளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு தான் கடனே வாங்கக்கூடாதுன்னு சொல்றது. பாரு, உனக்கு நான் கடன்காரனா இருக்கிறதுனால நீ எல்லாம் எனக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிட்டயா. எல்லாம் என் நேரம்யா நேரம். அப்போ வாங்கின கடனை திருப்பி விடு. யோ பேச்ச விடியா, அடுத்த மாதம் என் தலையை அடமான வச்சாது எப்படியா திருப்பி கொடுத்துட்றேன். இல்லையா, வாங்கின கடை உனக்கு மறந்து போயிடும். ஆனால் ஊர் உலக விஷயமெல்லாம் உனக்கு வந்து அத்துபடியாக தெரிஞ்சுக்கணும். என்ன இதையும் மறந்துட மாட்டியே? ஐயா சாமி ஆளை விடு, எனக்கு அவசரமா வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அங்கே போய் ஏதாவது வந்து பேசணுமா? ஐயா சாமி ஆளை விடு. ஐயா ஐயா ஐயா, சடையப்பரே, கம்பன் வந்திருக்கிறேன். வாருங்கள் புலவரே, வாருங்கள் வாருங்கள். தங்கள் வருகையால் நான் பெருமையடைந்தேன். தாங்கள் வருவதை முன்கூட்டியே தெரிவித்திருந்தால் நானே நேரில் பேருந்தூர் வந்து தங்களை அழைத்து வந்திருப்பேன். பரவாயில்லை சடையப்பரே, நலமாக இருக்கிறீர்களா? உற்றார் உறவினர் அனைவரும் நலமா? இறைவன் அருளாலும் தங்கள் ஆசையாலும் நலமாக உள்ளேன். இங்கு அனைவரும் நலமாக உள்ளார்கள். சடையப்பரே, தாங்கள் வாழும் ஊர் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஈசன் அருளி செய்த இவன்னை நல்லூர் அல்லவா? இறையருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அது சரி, தங்கள் இளவல் இணையார மார்பன் எங்கே? நேற்றுதான் கடலோர நிலங்களின் முக்கிய பணியாக சென்றுள்ளான். இன்றிரவு வந்து விடுவான். தம்பியுடையான் படைக்கஞ்சான் என்பார்கள். எனக்கு அவரை மிகவும் பிடிக்கும். எல்லாம் இறைவனும். புலவரே, தாங்கள் என்ன அருந்துகிறீர்கள்? இளநீர், பழச்சாறு அல்லது மோர்? சற்று நேரம் ஆகட்டும், பிறகு அருந்தலாம். அது சரி, தங்களது தம்பி இணையார மார்பன் கடலோர கழனிகளுக்கு என்ன வேலையாக சென்றுள்ளார்? புலவரே, ஈழ நாட்டில் கடும் பஞ்சம். அந்நாட்டு மன்னன் உதவி கேட்டு ஓலை அனுப்பியுள்ளார். அதை படித்தவுடன் எனக்கு தாங்க முடியாத வேதனை. உலகில் தமிழினம் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு ஒரு துன்பம் என்றால் நம்மால் இயன்ற அளவு அவர்கள் துயர் துடைக்க வேண்டும் என்று நினைப்பவன் நான். சடையப்பரே, தங்களை பற்றித்தான் எனக்கு நன்கு தெரியுமே. அள்ளி கொடுப்பதில் தாங்கள் வல்லல் என்று. அது சரி, இலங்கை வாழ் மக்களின் துன்பத்தை எவ்வாறு போக்கப் போகிறீர்கள்? ஐயா, அவர்களது பசிப்பினியை முதலில் போக்க வேண்டும். அதற்காக 1000 படகுகளில் நெல் மூட்டைகளை அனுப்ப ஆவணம் செய்து உள்ளேன். பிறகு அவர்களது வாழ்வாதாரத்திற்கு தேவையான நிதி உதவியிலும் செய்யலாம் என உத்தேசித்து வருகிறேன். அருமை அருமை. சடையப்பரே, தங்களின் வல்லல் தன்மை கண்டு நான் வியப்புறுகிறேன். இங்கிருந்து பல மைல் தொலைவுள்ள, அதுவும் கடல் கடந்து உள்ள இலங்கையில் நம் தமிழ் மக்கள் வறுமையால் வாடுகிறார்கள் என்பதை தெரிந்ததும் 1000 படகுகளில் நெல் மூட்டைகளை அனுப்பி வைத்த தங்கள் ஈகை குணத்தை எப்படி பாராட்டுவது என்றே தெரியவில்லை. தர்ம தேவதையை தங்கள் உருவில் காண்கிறேன். சடையப்பரே, உங்களின் வள்ளல் தன்மையை இந்த ஊர் அறிய, உலகம் அறிய நான் பாட வேண்டும். அதற்கு தாங்கள் அனுமதி அளிக்க வேண்டும். கவிஞரே, உங்கள் கவித்திறன் இந்த பூ உலகம் முழுவதும் அறியும். தாங்கள் கவி பாட வேண்டும் என்பதற்காக இதை நான் செய்யவில்லை. இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், அதை நான் இல்லாதவருக்கு கொடுக்கிறேன், அவ்வளவுதான். இல்லை சடையப்பரே, இல்லை. ஏர் எழுவது என நான் பாட இருக்கின்ற கவிநூலில் தங்களது வள்ளல் தன்மையை பிரதானமாக வைத்து பாட இருக்கின்றேன். அதை இந்த ஊர் அறிய, இந்த உலகம் அறிய, இந்த திருவண்ணை நல்லூரிலேயே சான்றோர்கள் முன்னிலையிலேயே அரங்கேற்றவும் இருக்கிறேன். தாங்கள் மறுக்காத இசைவு தெரிவிக்க வேண்டும். தங்கள் விருப்பம் என் சித்தம். ஐயா
பணியாளர் ஒருவரை பாம்பு தீண்டி விட்டது ஐயா. மூச்சையாய் கிடைக்கிறார் ஐயா. என்ன, பாம்பு கடித்து விட்டதா? ஐயா, விஷம் தலைக்கறி விட்டது ஐயா. உடனே மருத்துவரை அழையுங்கள். விரைந்து செல்லுங்கள். சடையப்பரே, சற்று பொறுங்கள், சற்று பொறுங்கள். தம்பி, ஐயா, பாம்பு கடித்தவர் எங்க இருக்கிறார்? கொல்லைப்புறத்தில் இருக்கிறார் ஐயா. ஓ, எனக்கு அவரை காட்டு, நான் உன்னுடன் வருகிறேன். சடையப்பரே, நீங்கள் கவலைப்படாதீர்கள். எனக்கு விஷக்கடி மருத்துவமும் தெரியும், நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீர்கள். தம்பி, வா போகலாம். என்ன ஆயிற்று? பணியாளர் நிலை என்ன? அவர் பிழைத்து விட்டாரா? சடையப்பரே, கவலைப்படாதீர்கள், அவர் பிழைத்து விட்டார். இன்னும் அரை மணி நேரத்தில் அவர் உங்களை வந்து சந்திப்பார். நீங்கள் பதட்டப்பட வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. தாங்கள் கவி பாடுவதில் சக்கரவர்த்தி மட்டும்தான் நினைத்திருந்தேன். ஆனால் இன்றோ தாங்கள் ஒரு விஷக்கடி மருத்துவர் என்பதையும் கண்டுகொண்டேன். தக்க சமயத்தில் என் பணியாளரை காப்பாற்றி விட்டீர். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. சடையப்பரே, சோழ பேரரசில் எனக்கு ஏற்பட்ட சில மன வருத்தங்களை போக்கிக் கொள்ள இந்த திருவெண்ணை நல்லூரிலேயே சில காலம் தங்கியிருக்கலாம் என முடிவு செய்திருக்கின்றேன். தங்களுக்கு சம்மதம் தானே? ஆகா ஆகா, என்ன வார்த்தை கூறிவிட்டேன். தாங்கள் என் இல்லம் தங்குவது எனது பூர்வ ஜென்மத்து புண்ணியம் அல்லவா? இதற்கு நான் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும்? நீங்கள் விரும்பும் வரை எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் என் இல்லம் தங்கி எனக்கு பெருமை தேடி தர வேண்டும் ஐயா. நல்லது சடையப்பரே, நல்லது. நான் சற்று வெளியில் சென்று வருகின்றேன். வாருங்கள் புலவரே, வாருங்கள். போகும் இடம் வெகு தூரம் இல்லை, நீ வாரா. வந்துட்டியா? வா வா. மல்லா, என்ன சந்தோஷமா இருக்க? எப்படி இருக்க? ஊர் விஷயமெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வாயா, வந்துட்டியா? இந்த ஊர் விஷயம் தெரிஞ்சுக்கலன்னா உனக்கு தூக்கமே வராது. அதானா உன் வேலை. மல்லா, மனுஷன்னா நாலு நல்லது கெட்டது, நாட்டு நடப்பு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமியா. சும்மா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தா எப்படி? சும்மா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தா கிணத்து தவளையா தான் இருக்கணும், கிணத்து தவளையா தான் இருக்கணும். நீ விவரமான ஆளுதான், அது இருக்கட்டா. இப்போ உனக்கு என்ன விஷயம் தெரியும், அதை சொல்லு. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இந்த சோழ நாட்டு புலவர் வந்தாரே, ஆமா, அவர் ஏன் வந்தாரு, எதுக்கு வந்தாரு? ஆரம்பிச்சிட்டியா உன் கேள்வியே? யோ, அவர் புலவர் மட்டும் இல்லையா, விஷக்கடி மருத்துவமும் அவருக்கு தெரியுதுயா. நேற்று நம்ம வீரம் ஒருவனை பாம்பு தீண்டிருச்சா, இவர் உடனே போய் வைத்தியம் பார்த்து விஷத்தை இறக்கி ஆளை காப்பாத்திட்டாரியா. அட, அப்படியா? அது ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் இல்லை, சோழ நாட்டில் அவருக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அதனால நம்ம எஜமா வீட்டிலே தங்கி கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலான்னு வந்திருக்கிறாரு. அவருக்கு வேண்டிய உதவியெல்லாம் நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அது சரி மல்லா, இப்போ அவர் எங்கே தங்கியிருக்காரு? நம்ம ஊர் காளி கோயிலில் உட்காந்துருக்கிறாரு. ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறாரு. காளியம்மா முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணுவார் போல இருக்கு. தியானமா? மல்லா, எனக்கு ஒரு சந்தேகம். என்னது? அவர் ஒரு முனிவராக இருப்பாரோ? அவர் முனிவரெலாம் ஒன்றும் இல்லையா, ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறாரு. ஒரு ஓலைச்சுவடி வச்சு அதை படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அது தமிழ் மொழியிலையும் இல்லை, என்ன மொழின்னு எனக்கு தெரியல. அப்போ நான் நினைச்சேன் சரிதான். என்னது? மல்லா, நான் அடிச்சு சொல்கிறேன், மந்திரவாதி தான் அவர். அவர் மந்திரவாதியும் இல்லை, தந்திரவாதியும் இல்லையா, ஏதோ முக்கியமான விஷயத்தை ஆசைப்பட்டு இருக்கிறாரியா. அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. சரி மல்லா, எனக்கு நேரமாச்சு, முக்கியமான வேலை இருக்கு. அது சரி, வந்த வேலை முடிஞ்சது இல்லை, கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். கிளம்பு, காத்து வரட்டும்னா. வல்லல் சடையப்பருக்கு வணக்கம். வாருங்கள் புலவரே, வாருங்கள். அடியேன் இல்லம் தாங்கள் தங்குவதற்கு வசதியாக உள்ளதா? ஏதேனும் குறையிருப்பின் அடியேன் உடன் செய்திருக்கிறேன். சடையப்பரே, சோழ பேரரசில் உள்ள அரண்மனைகளின் வசதிக்கு சற்றும்
ஒன்றும் குறைவில்லாது இருக்கிறது உமது இல்லம். மேலும் உமது குடும்பத்தினரின் அன்பும் உபசரிப்பும் என் தாய் வீட்டிற்கு வந்ததை போல் இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி ஐயா, மிக்க மகிழ்ச்சி. தாங்கள் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பதாக இணையரா மார்பன் என்னிடம் கூறினார். நான் என்னவென்று தெரிந்து கொள்ளலாமா? நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும், நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும். சடையப்பரே, உலகின் மூத்த மொழியான நம் தமிழ் மொழியில் மூல இலக்கண நூலாக அகத்தியம் உள்ளது. மூல நூலாக தொல்காப்பியம் இருக்கிறது. சங்க இலக்கியங்கள் 11 கீழ்கணக்கு நூல்கள், 11 மேல்கணக்கு நூல்கள் என இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு 10 பாட்டு 8 தொகை உள்ளிட்ட 18 நூல்கள் 11 மேல்கணக்கிலும், சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய அறம், பொருள், இன்பம் எனும் முப்பால்களையும் விளக்கக்கூடிய திருக்குறள் உள்ளிட்ட 18 நூல்களும் 11 கீழ்கணக்கு நூல்களில் உள்ளன. இந்த நூல்கள் யாவும் நம்முடைய வாழ்வில் தேவையான பண்புகளையும் அறங்களையும் இந்த உலகம் அறிய செய்கிறது. புலவரே, இப்பூ உலகில் தமிழ் மொழிக்கு இணையாக வேறு மொழி இல்லை. மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து அறங்களும் நம் மொழியில் உள்ளது என்பதை நான் நன்கு அறிவேன், நன்கு அறிவேன். தாங்கள் சொல்ல நினைப்பது? சடையப்பரே, இந்த பாரத பூமியில் பல்வேறு ஞானியர்களும் முனிவர்களும் மேதைகளும் தோன்றியிருக்கின்றனர். அவர்களை பற்றியெல்லாம் நம் சங்க இலக்கிய புலவர்கள் தங்கள் பாடல்களே குறிப்பிட்டு பாடியுள்ளனர். திருமாலின் ஒரு அவதாரமான கிருஷ்ணர் வரலாற்றை சங்க இலக்கிய நூல்கள் ஆங்காங்கே பதிவிட்டிருக்கின்றன. 7ஆம் நூற்றாண்டிலேயே இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரத்தில் ஆய்ச்சியர் குறவை பகுதியில் பஞ்சவர்க்கு தூது சென்றானை ஏத்தாத நாவென்ன நாவே என்று பாண்டவர்களுக்காக கிருஷ்ண பரமாத்மா தூது சென்றதை பதிவிட்டிருக்கின்றார். சைவ சமய குறவர்களும் தங்களுடைய பாடலிலே பதிவிட்டிருக்கின்றனர். திருமாலின் மற்ற ஒரு அவதாரமான ராம அவதாரத்தை வடமொழி முனிவரான வால்மீகி என்பவர் வால்மீகி ராமாயணம் என்ற பெயரிலே இயற்றியிருக்கிறார். ஆமாம், வால்மீகி முனிவர் இயற்றிய ராமாயண காவியம் ஆதிகாவியம் என போற்றப்படுகிறது. சடையப்பரே, அந்த வால்மீகி முனிவருக்கு முன்பாகவே ஸ்ரீ ராமபிரானின் கதையை சரித்திரமாகவும் நாடகமாகவும் கதைகளாகவும் நம் தமிழ் மக்கள் முன்பே அறிந்து வைத்திருந்தனர். ஆச்சரியமாக உள்ளதே. புலவரே, மேலும் சொல்லுங்கள். சொல்கிறேன். வைணவ சமயங்களை உலகமெங்கும் பரப்பிய 12 ஆழ்வார்களும் திருமாலின் அவதாரமான ராமனை பற்றி பாடியிருக்கிறார்கள். சைவ சமய குறவர்களும் பாடியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ராமனின் வரலாற்றை ஒரு காவியமாக எழுதலாம் என முடிவு செய்திருந்தேன். அது பற்றித்தான் இந்த ஆழ்ந்த சிந்தனை. இதை பற்றி தங்கள் கருத்தை அறியத்தான் நான் இங்கு வந்தேன். ஆனால் அதற்குள் தாங்களே கேட்டுவிட்டீர். புலவரே, அடியன் சாமானியன், என்னையும் ஒரு பொருட்டாக கருதி இவ்வளவு பெரிய விஷயத்திற்கு கருத்து கேட்பதை நினைத்தாலே எனக்கு மிகவும் பெருமையாக உள்ளது. தாங்கள் எது செய்தாலும் அதற்கு நான் உடன்படுகிறேன். மேலும் சொல்லுங்கள். சடையப்பரே, வால்மீகி முனிவன் எழுதிய வால்மீகி ராமாயணத்தை நம் தமிழ் மொழியில் நம்முடைய தமிழ் பண்பாடு, கலாச்சாரம், நீதி, ஒழுக்கம், நட்பு, கற்பு, வீரம் ஆகிய அறக்கருத்துக்களை மையமாக கொண்டு ஒரு அறக்காவியமாக, ஒரு வாழ்வியல் காவியமாக ராமகாதை என்ற பெயரிலே இயற்றலாம் இருக்கின்றேன். அதற்கு தங்கள் அன்பும் ஆதரவும் தேவை. புலவரே, நான் மிகவும் கொடுத்து வைத்தவன். தாங்கள் ஏற்றவிருக்கும் இக்காவியம் இப்பூ உலகம் உள்ளவரை நீடித்து புகழ் பெறும். அப்படிப்பட்ட ஒரு காவியத்தை இயற்றுவதற்கும் அதை முறைப்படி அரங்கேற்றுவதற்கும் உண்டான அனைத்து தேவைகளையும் தகுந்த நல் உதவியாளர்களை உடனே நியமனம் செய்கிறேன். தாங்கள் ஒரு நல்ல நாளில் இக்காவியத்தை பாட துவங்குங்கள். நல்லது சடையப்பரே, நல்லது. தங்களுடைய அன்பிற்கும் ஆதரவிற்கும் எப்படி நன்றி பாராட்டுவதென்றே எனக்கு தெரியவில்லை. சடையப்பரே, ஸ்ரீ ராமன் புகழ் இருக்கும் வரை கம்பனின் புகழும் இருக்கும். கம்பனின் புகழ் இருக்கும் வரை சடையப்ப வள்ளலின் பெருமையும் புகழும் நீடித்து நிலைத்து நிற்கும்.
தாங்கள் வாழ்க, தங்கள் குலம் வாழ்க. நான் வருகிறேன். வாருங்கள் குமரே, வாருங்கள். உல்லாச உலகம் உனக்கே சொந்தம் தையர தையர தையரா. தையர தையர தையரா. உல்லாச உலகம் எனக்கே சொந்தம் தையர தையர தையரா. தையர தையர தையரா. உல்லாச உலகம் நமக்கே சொந்தம் தையர தையர தையரா. போத விஷயத்துக்கு வா. விட்டா தையர தையரான பாட்டை முடிச்சிருவா போல. என்ன மல்லா ஆளை காணா, ரொம்ப வேலையோ? ஆடா ஊரே திருவிழா குளமா இருக்கு, உனக்கு மட்டும் விஷயம் தெரியலையா என்ன? ஆமையா, நானும் பார்த்தேன். என்ன விஷயம்? அந்த சோழ நாட்டிலேருந்து ஒரு புலவர் வந்திருக்கிறாரு, காளி கோயிலில் உட்காந்துருக்காருன்னு சொன்னல. ஆமா. அவர் ஏதோ காப்பியம் எழுத போறாராயா? காப்பியமா? மல்லா, இந்த காப்பியன்னு சொல்றியே, காப்பியம்னா என்ன? காப்பியம்னா அவர் பெரிய கதையாம், அதை எழுதுறதுக்கு ரொம்ப நாள் ஆகுமா. அதுக்கு நம்ம எஜமா அவருக்கு எல்லா உதவியும் செய்ய போறான். அது சரி, அப்படி அவர் எங்க வச்சு எழுத போறாராம்? நம்ம எஜமா வீட்டு மாளிகை முற்றத்தில் தான். அதுக்கு சோழ சாம்ராஜ்யத்திலேருந்து வராங்க, ஊர் பெரியவங்க, பெருங்காணியர்கள், இன்னும் நம்ம நடுநாட்டை சேர்ந்த அரசு அதிகாரிகள் எல்லாரும் வராங்க. எல்லாருக்கும் அறுசுவை உணவு ஏற்பாடாக இருக்கியா? அது மட்டும் இல்லை, ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் அன்னதானமும் ஏற்பாடாக இருக்கு. அடேயப்பா, பெரிய உள்ளாதான் போல. சரி, நான் அப்படியே கிளம்புறேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன மல்லா, என்ன அவசரம்? யோ, பந்தக்காரருக்கு சொல்லணும், சமையல்காரருக்கு சொல்லணும், ஊர் முக்கியஸ்தருக்கெல்லாம் நேரடியாக போய் அழைப்பு கொடுக்கணும். ஒன்றா ரெண்டா ஏகப்பட்ட வேலையா, ஏகப்பட்ட வேலை. மல்லா, நானும் உங்களோட ஒத்தாசைக்கு வரட்டுமா? வாயா வாயா, கட்டுச்சோத்தில் பெருச்சாலியா கட்டின கதையாக தான் இருக்கு. இருந்தாலும் வா, ஒன்றுக்கு ஒன்று உதவியா இருப்போம். வா. அப்படிலாம் சொல்லப்படாது. பெரியவர்களே, இன்றைக்கு நமது நாட்டுக்கும் தமிழுக்கும் நமது திருவண்ணை நல்லூருக்கும் ஒரு நன்னாள், ஒரு பொன்னாள். எனது அன்பு நண்பரும் உங்கள் அன்பில் நிறைந்தவருமான கவி சக்கரவர்த்தி கம்பர் அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் நாமெல்லாம் வணங்கும் நன்னறி விளங்கும் பகவான் ஸ்ரீராமனை பற்றி கதையாகவும் பாட்டாகவும் செய்தருள உள்ளார். அது சமயம் கலைமகள் அவர் நாவில் உரையட்டும். வாழ்க தமிழ், வாழ்க நாடு, வாழ்க கம்பர். நல்லதொரு நாளில் காவியத்தை பாடத் துவங்குங்கள். ஆய கலைகள் 64 ஏயவே உணர்ப்பிக்கோ என்னம்மை தூய உருப்பலிங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பலிங்கு வாராது இடர். நலமே விளைய என் நாவினில் உறையும் கலைமகளே வருக, காளியே வருக, தமிழ்த்தாயே வருக, தரணி போற்றும் அன்னையே வருக. இம்பரம் போற்றும் ஸ்ரீராமனின் கதையை பண்ணுடன் யான் பாட வரமளித்து வாழ்த்தி அருள்க. கம்பர் வாழ்க, கன்னி தமிழ் வாழ்க, கம்பர் வாழ்க, கன்னி தமிழ் வாழ்க. உலகம் யாவையும் தாமுளமாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. அவையோர்களே, எல்லா உலகங்களையும் படைத்து காத்து ரட்சித்து அழித்து எல்லா விதமான செயல்பாடுகளையும் முடிவே இல்லாமல் ஒரு விளையாட்டாக செய்து கொண்டிருப்பவர் எவரோ அவரே நம் தலைவரான கடவுள். அப்படிப்பட்டவர்க்கே நாம் அடைக்கலமாவோம். ஆண்டவருக்கு அடைக்கலமாவோம்.
ஆண்டவருக்கு அடைக்கலமாகும். ஓசை பெற்றுயர் பார்க்கடல் முற்றொரு பூசை முக்கவும் நக்கு புக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்றி காசில் கொற்றத்தி ராமன் கதையரோ. அவையோர்களே, ஒரு பூனை பார்க்கடல் முழுவதையும் நக்கி குடிப்பதற்கு ஆசைப்பட்டது போல் ஸ்ரீ ராமனின் கதை முழுவதையும் நான் பாட துணிந்திருக்கின்றேன். என்னால் முடியாத செயல். இருப்பினும் பிறர் என்னை ஏளனம் செய்வார்களே என்பதை அறிந்திருந்து வெட்கம் அறியாது இக்கதையை நான் பாட வந்திருக்கிறேன். என்னே என் பேதமை. கம்பர் வாழ்க, கன்னித்தமிழ் வாழ்க, கம்பர் வாழ்க, கன்னித்தமிழ் வாழ்க. நடையில் நின்றுயர் நாயகன் தோற்றத்தின் இடை நிகழ்த்த ராம அவதார பேர் தொடை நிரம்பிய தோமரு மாக்கதை சடையும் வெண்ணை நல்லூர் வயின் தந்தரே. அவையோர்களே, திருவண்ணை நல்லூர் சடையப்பவல்லின் பேர் அன்பினாலும் ஆதரவாலும் நடையில் நின்றுயர் நாயகன் ராமபிரானின் வரலாற்றை நான் தமிழ் பாடலாக பாட வந்துள்ளேன். சடையப்பரின் புகழ் வாழ்க, சடையப்பரின் வள்ளல் தன்மை வாழ்க. வாழ்க கம்பர், வாழ்க கன்னித்தமிழ், வாழ்க கம்பர், வாழ்க தமிழ்நாடு. தேவபாடையில் இக்கதை செய்தவர் மூவர் யாவரும் தம்முளுள் முந்திய நாவினான் உரையின்படி நான் தமிழ் பாவினால் உரைத்த பண்பரோ. பெரியோர்களே, வடமொழியான தேவ பாஷையில் இந்த ராமாயணத்தை எழுதியவர் மூவர். அந்த மூவரிலே வால்மீகி என்னும் நாவன்மைப்படுத்த ஒரு முனிவரின் காவியத்தை எடுத்து நாம் தமிழ் பாடலாக பாடி வந்துள்ளேன். அவையோர்கள் அன்பும் ஆதரவும் எனக்கு தேவை. மேலும் இப்பாடல்களை முடித்தவுடன் அரங்கன் துயில் கொள்ளும் திருவரங்கத்திலே அரங்கேற்றம் செய்து புலவர்கள் மத்தியிலே பாட இருக்கின்றேன். இவை அனைத்துக்கும் ஆதரவாக வள்ளல் சடையப்பர் வாழ்க. வாழ்க கம்பர், வாழ்க சடையப்பர், வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு, வாழ்க கம்பரின் கவித்திறன், வாழ்க கம்பரின் நட்பு, வாழ்க கம்பரின் புலமை. புலவரே, வாராது வந்த மாமணியாய் தாங்கள் இவ்வூர் வந்து என் இல்லத்தில் தங்கி பகவான் ஸ்ரீ ராமனின் பெருமையை பாட உள்ளீர். உலகை காத்து ரட்சிக்கும் பரம்பொருளை பற்றி தாங்கள் பாடும் பொழுது 10 பாடலுக்கு ஒரு பாடலாக இந்த சாதாரண மானுடனை பற்றி பாடினால் அது தகுமோ? அது இறைவனின் பெருமையை பாடும் கதையாக இல்லாது இந்த எளியவனை பாடுவதாக ஆகிவிடாதா? நீங்கள் 10,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடப் போகிறீர்கள் என வைத்துக் கொள்வோம். அதில் 1000 பாடலுக்கு மேல் என்னை பாடினால் அதை ஏற்க முடியுமோ? வேண்டாம் ஐயா, வேண்டாம். தாங்கள் ஸ்ரீ ராமனின் பெருமையை பாடுங்கள், அதுவே எங்களுக்கு பெருமை. பெருமை சடையப்ப வள்ளலே, நான் அதற்காக சொல்லவில்லை. இந்த ராமாயண கதை முழுவதையும் நான் எழுதுவதற்கு ஆதரவாக இருப்பவர், இருக்க போகிறவர் தாங்கள் தானே. தாங்கள் மட்டுமன்றி தங்கள் குடும்பமே என் மீது அன்பும் ஆதரவும் கொண்டிருக்கிறது. தங்கள் இல்லத்திலே தங்கி தாங்கள் தரும் உடையை உடுத்தி தாங்கள் தரும் உணவை உண்டு உயிர் வாழ்கின்றேன். எனவேதான் அப்படி சொன்னேன். நீங்கள் சொன்னபடியே நானும் பாடுகின்றேன். ஐயா, அடியேன் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். எங்களுடைய எஜமானின் பெருமையை தாங்கள் கண்டிப்பாக பாட வேண்டும். ஆனால் 1000 பாடலுக்கு ஒரு பாடலாக பாடினால் நீங்கள் குறிப்பிட்டபடி 1000ல் ஒருவராக எங்கள் எஜமான் கருதப்படுவார். நல்லது, நல்லது, அப்படியே பாடுகிறேன். கருவு செம்பொன்னின் நம்பளத்தில் ஓர் கடவுள் நின்று நடிக்குமே, காவிரி திருநதியில் ஒரு கருணை மாமுகில் துயிலுமே, தரு உயர்ந்திடும் புதுவையம் பதிதன்னில் தங்கும் மானிய சேகரன் சங்கரன் என்றொரு சடையப்ப வள்ளல் வாழ்கவே வாழ்க வாழ்க. அவையோர்களே, பொன்னம்பலத்திலே எம்பெருமான் நடராஜ பெருமான் திருநடனம் புரிந்து கொண்டிருக்கிறார். காவிரி நதி தீரத்திலே அரங்கன் துயில் கொண்டிருக்கின்றான். நம்முடைய சடையப்ப வள்ளல் திருவண்ணை நல்லூரிலே தங்கி
என்னை போன்ற புலவர்கள்லாம் ஆதரிக்கும் வள்ளலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாழ்க அவரது புகழ். நம்முடைய கம்பராமாயணத்தை தொடர்வோம் தொடர்வோம் தொடர்வோம். வாழ்க கம்பர், வாழ்க கன்னித்தமிழ், வாழ்க கம்பர், வாழ்க கன்னித்தமிழ். மல்லா, என்ன புலவர் ராமாயணம் பாட ஆரம்பிச்சுல இருந்து உன்னை ஆளே காணா, பார்க்க முடியல. அவர் பாட்டை கேட்க ஆரம்பிச்சதுலேருந்து நான் எங்கேயுமே வெளியே போகிறது இல்லையா. இங்க பார், அவர் பாட்டை கேட்க கேட்க இந்த பக்தியோட ராமனை பாட பாட அப்படியே நான் அதில் லயிச்சு போயிட்டேன். அப்ப நீ புலவருக்கு உதவி செய்யறது மட்டும் இல்லாம ராமாயணத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிற. என்ன அற்புதமாக சொல்கிறார் தெரியுமா. ராமர், பரதர், லட்சுமண, சத்ருகனை இவங்க பிறந்த கதையெல்லாம் சொல்லி, படித்ததை சொல்லி, வளர்ந்தது சொல்லி, அப்படியே அக்குவேர் ஆணிவரா பிரித்து மேயறியா. ஓஹோ, ஆமையா, இந்த ராமன் செய்த கல்யாண காட்சி கூட ரொம்ப சிறப்பா சொன்னாரம்ல. இந்த இவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க. அதை ஏன் கேட்குற. ராம சீதையை பார்த்தது, கண்களால் பேசினது, சுயவளத்தில் கலந்துக்கிட்டது, வில்ல உடைச்சி சீதையை திருமணம் செஞ்சுக்கிட்டது, இப்படி எல்லாம் விலாவரியா போகுதியா. ஆமா, நேத்து என்ன பாட்டு பாடினாரு? நேற்று கூணிங்கிற கிழவி சதி செஞ்சு ராமனையும் சீதையும் பிரித்து காட்டுக்கு அனுப்புகிற காட்சியை பாண்டார். ஐயோ, கேட்கவே ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சுயா, பரிதாபமாக இருந்துச்சு. நான் பார்க்காம போயிட்டேனையா. பார்க்கலன்னா என்ன, இன்னைக்கு அதே காண்டத்தை நம்ம தமிழ் சங்கத்தில் நம்ம வாத்தியார் லால்குடி முருகானந்தம் நாடகமாக நடத்தி காட்ட போறாரு. நான் அங்கே தான் போகிறேன். நல்ல மலா, நானும் வரையா, எனக்கு அவரை தெரியும். வா போலாம். ராஜாதி ராஜ ராஜகுல வம்ச தசரத சக்கரவர்த்தி வருகிறார் வருகிறார் வருகிறார். வாருங்கள் அமைச்சரே. மன்னர் மன்னா, தங்களது ஆட்சியில் நாட்டு மக்கள் அனைவரும் வளமோடும் நலமோடும் உள்ளார்கள். அமைச்சரே, இறையர்களாலும் என் முன்னோர்கள் ஆசியால் இந்த பாரத தேசத்தை எந்தவித குறையும் இல்லாமல் மக்கள் மனம் மகிழும்படி அரசாட்சி செய்து வருகிறேன். இச்சுவாகையில் பிறந்து கங்கையை பகீரதனுக்கு என் மாமன் மூலம் ரகுவின் வம்சம் என பெயர் பெற்று அரசாட்சி செய்து வருகிறேன். அமைச்சரே, என் அன்பு மகன் ஸ்ரீ ராமச்சந்திரனை தலைமகனாக பெற்றேன். அவனுக்கு துணை நிற்கும் புதல்வர்களாக பரதன், லட்சுமணன், சத்ருகனை புதல்வர்களாக பெற்றேன். கற்பக்கரசிகளான கோசலை, கைகேயி, சுமித்திரை இவர்களை பட்டத்தரசிகளாக பெற்றேன். அமைச்சரே, வாழ்க்கையில் எல்லா இன்ப துன்பங்களையும் அடைந்து விட்டேன். மன்னர் மன்னா, இன்று தங்களின் நிலை சற்று வித்தியாசமாக இருப்பது ஏன்? முகத்தில் ஏதோ இனம் புரியாத இருள் படர காரணம் யாது? தாங்கள் ஏதோ குழப்பத்தில் உள்ளது போல் தெரிகிறது. அடியே அறிந்து கொள்ளலாமா? வேற ஒன்றுமில்லை. இன்று நிலை கண்ணாடியில் என் உருவத்தை பார்த்தேன். என் சிரத்தில் ஆங்காங்கே நிறை தெரிய ஆரம்பித்து விட்டது. வயது மூப்பு காரணமாக முகத்தில் ரேகைகள் விழ தொடங்கிவிட்டன. இந்த உலகப்பற்றை நீக்கி இந்த அரசை துறந்து இறைவனை தவம் செய்யும் காலம் நெருங்கிவிட்டது என்று நினைக்கிறேன். அரசே, ஏன் இந்த குழப்பம்? அகண்ட இந்த பாரத பூமியை நெறிதவறாமல் ஆள்வதற்கு தங்களை விட சிறந்தவர் யார் இருக்கிறார்? நாட்டின் நலன் கருதி தங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி தாங்கள்
அரசை தொடர வேண்டும் மன்னா, அரசாட்சியை தொடர வேண்டும். கவலை வேண்டாம் அமைச்சரே. என்னிலும் தகுதி படைத்தவன் என் தலைமகன் ஸ்ரீ ராமச்சந்திரன் இருக்கிறான். ஸ்ரீராமச்சந்திரன் சிறு பிள்ளை அல்லவா? ஸ்ரீராமனா சிறுபிள்ளை? அனைத்தும் அறிந்தவன், ஒப்பற்ற வீரன், மக்களின் நாடி துடிப்பை நன்கு அறிந்தவன், திருமகளின் திருவடிவமான சீதாதேவியை மணந்தவன். அவனை விட்டால் இந்த அரசை அலங்கரிக்க வேற ஒருவரும் கிடையாது. அப்படியானால் நாளையே அரசவை கூட்டி அறிவித்து விடலாமா? ஆம், அரசவையை கூட்டுங்கள். அனைத்து சிற்றரசர்களையும், மந்திரி பிரதானிகளையும், அரங்கூறும் முனிவர்களையும், அரசு அதிகாரிகளையும், மக்கள் பிரதிநிதிகளையும் அழைக்க ஏற்பாடு செய்யுங்கள். நானே நாளைக்கு அறிவித்து விடுகிறேன். இனி உங்கள் அரசன் ஸ்ரீ ராமச்சந்திரன் என்று. அமைச்சரே, இந்த முடிசூட்டு விழா உலகம் போற்றும் மிக சிறப்பாக இருக்க வேண்டும். அதற்கு ஆவணம் செய்யுங்கள். உத்தரவு அரசே. என்ன பொண்ணா, என்ன இங்கிட்ட இங்கிட்ட நட போட்டுட்டு இருக்க? என்ன நன்னா, இதுதான் அரண்மனை வேலைக்கு வர நேரமா? சூரியன் உதைச்சு எவ்வளவு நேரம் ஆகுது தெரியுமா? யோசிக்காத பொண்ணா, நான் கருக்கல்லையே புறப்பட்டேன், வாரதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. என்னது, கருக்கல்லையே புறப்பட்டியா? அப்போ இங்க வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? என்ன நன்னா, விளையாடுறியா? இல்ல பொண்ணா, வர்ற வழியெல்லாம் ஒரே ஆரவாரம் ஆர்ப்பாட்டம். எங்கு பார்த்தாலும் ஆடம்பர வளைவுகள், அலங்கார தோரணங்கள், மண்டபங்களையும் சத்திரங்கள்லையும் மணக்க மணக்க உணவு செஞ்சுட்டு இருக்காங்க. மக்கள் புத்தாடைகள் அணிந்து ரொம்பவும் சந்தோஷமாவும் இருக்காங்க. நடன கலா சாலைகள் என்ன, இசையரங்குகள் என்ன, இதெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்து வர கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஆமா, என்ன விசேஷம்? உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன ஆலியா நீ? எனக்கு ஒண்ணு தெரியாது பொண்ணு, உனக்கு தெரிஞ்சா சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். அட போயா, விவரம் தெரியாத ஆளா இருக்கிய. நாளைக்கு நம்ம இளவரசர் ஸ்ரீராமனுக்கு பட்டத்து அரசரா முடிசூட்ட போறாங்களாம். முடிசூட்டு விழாவுக்கு தான் இவ்வளவு ஏற்பாடும். நம்ம மன்னர் நல்லா தானே இருக்காரு? நல்லாதாயா இருக்காரு. நல்லா இருக்கிறப்பயே பொறுப்புகளை பிள்ளைங்க கிட்ட கொடுத்துட்டு அவர் தவம் மேற்கொள்ள போறாராம். ஓ அப்படியா? என்ன அப்படியா? எதையுமே தெரிஞ்சுக்காத, போ போ, உள்ள நிறைய வேலை இருக்கு, போய் பாரு. சரி, நீங்க என்ன பண்ண போற? நான் அந்தபுர அரண்மனைக்கு போய் அங்குள்ள வேலையை பார்க்கறேன். சரி சரி, வா போலாம். கேகயத்தி இளவரசியே, அயோத்தியின் அரசியே, ஏன் என் மேல் கோபமா? நான் வந்தது உனக்கு மகிழ்ச்சி தரவில்லையா? ஏன், அயோத்திக்கு நான் மட்டும்தான் அரசியா? மகிழ்ச்சி எனக்கு மட்டும்தான் உரியதா? கையை, என் மேல் கோபமா? ஏன் ஏன் என் மேல் கோபம்? போங்கள், இந்த ஏமாற்று பேச்சு இப்பொழுது எதற்கு? நீங்கள் என்னை சந்தித்து எத்தனை நாட்கள் ஆகிறது தெரியுமா? 3 நாட்கள் ஆகிறது. கையை, உன்னுடைய மணாளன் இந்த அகண்ட பாரத தேசத்துக்கு அரசன். அரசாங்க வேலையாக அயலூர் சென்றிருந்தேன். அமைச்சரிடம் உனக்கு தகவல் அனுப்பியிருந்தேனே, வந்து சேரவில்லை. தகவல் வந்தது, தாங்கள் தான் வரவில்லை. கவலைப்படாதே, இன்னி சிறிது காலம் பொறுத்துக்கொள், நான் உன்னிடமே வந்து விடுவேன்.
நிஜமாகவா? நிஜமாகவா? தாங்கள் என்னுடனே இருக்கப் போகிறீர்களா? உண்மையாக என் எண்ணம் நிறைவேறப் போகிறதா? நிறைவேறும். எண்ணம் நிறைவேறுமா? நிறைவேறுமா? எண்ணம் நிறைவேறுமா? கனிவான மொழி பேசி விளையாடும் கிளியே, நிறைவேறுமா? எண்ணம் நிறைவேறுமா? கனிவான மொழி பேசி விளையாடும் கிளியே, நிறைவேறுமா? எண்ணம் நிறைவேறுமா? நினைவிலும் கனவிலும் நிலைத்திடும் சிலையாக, நினைவிலும் கனவிலும் நிலைத்திடும் சிலையாக, மனமெனும் சோலையில் மலர்ந்திடும் மலராக, மனமெனும் சோலையில் மலர்ந்திடும் மலராக, மகிழ்ந்துகின்ற தந்தை மறந்து எங்கே, மகிழ்ந்துகின்ற தந்தை மறந்து எங்கே, வருவாகி தருவார் அன்பை பெறுவார் என்னும் எனதாசை, வருவாகி தருவார் அன்பை பெறுவார் என்னும் எனதாசை, நிறைவேறுமா? எண்ணம் நிறைவேறுமா? கனிவான மொழி பேசி விளையாடும் கிளியே, எனதாசை வனிதாமணி, எனதாசை வனிதாமணி, என் மனதோடு உருவாடும் பதமோகினி, எனதாசை வனிதாமணி. இயலுடன் இசை போல இணைந்திடும் கலைவாணி, இயலுடன் இசை போல இணைந்திடும் கலைவாணி, இகமேல் இனிமேல் சுகம் பெற இது போல் இருநாள் வருமோ எனதாசை வனிதாமணி. கனிவாக ஆடவரும் பேசுவார், கனிவாக ஆடவரும் பேசுவார், விழி கணையாலே மாதர்களும் வீசுவார், விழி கணையாலே மாதர்களும் வீசுவார். மிக துணிவாக தோணிலையும் பாடுவார், மிக துணிவாக தோணிலையும் பாடுவார், அதன் சுவைகள் தான் மீறி இங்கே ஓடுவார், அதன் சுவைகள் தான் மீறி இங்கே ஓடுவார். இது நிஜமானா? உன்னை பிரிவேனா, இது நிஜமானா? உன்னை பிரிவேனா, தொலைவேசிடும் நிலமாகவே ஒளியே பெறுமோ உலகில் மனம் போலவே, மலர் மனம் போலவே, இணையேது புவி மீது சுவை காணும் அமுதா, மனம் போலவே, மலர் மனம் போலவே. மன்னர் தசரதர் வாழ்க, இளவரசன் ஸ்ரீராமன் வாழ்க, நாளைய மன்னன் ஸ்ரீராமன் வாழ்க, நாளைய மன்னன் ஸ்ரீராமன் வாழ்க, சூரியகுலம் வாழ்க, ரகுவம்சம் வாழ்க, ராமன் வாழ்க, ஸ்ரீராமன் வாழ்க, ஸ்ரீராமன் வாழ்க. ஸ்ரீராமன், ஸ்ரீராமன், ஸ்ரீராமன். கேட்டாலே ஈயத்தை காய்ச்சி காதில் ஊற்றுவது போல் உள்ளது. ராமா, ராமா,
நீ மன்னனா? நீ நாளைய மன்னனா? நாளை உனக்கு முடிசூட்டு விழாவா? அடே ஆணவக்காரனே, நீ சிறு வயதில் எனக்கு இழைத்த கொடுமைகளை நான் எப்படி மறப்பேன்? எப்படி மறப்பேன்? ராமா, படைப்பாளனின் சதியால் பிறவியிலேயே கூணாகி போய்விட்ட என் முதுகில் நீ விளையாடுவதற்கு எரிந்து விளையாடிய ஒவ்வொரு உண்டை கற்களும் என்னை என்ன பாடுபடுத்தியது தெரியுமா? ஏய், நீ எரிந்து விளையாட நான் என்ன உயிரில்லாத பொம்மையா? உயிரில்லாத பொம்மையா? நீ எரிந்த ஒவ்வொரு உண்டை கற்களாலும் நான் அழுத அழுகை, நான் கதறிய கதறல் உன் செவிகளுக்கு கேட்காது. கேட்காது. ஏனென்றால் நீ அரசனின் மகன் அல்லவா? எப்படி கேட்கும்? ஆணவம் மிகுந்தவனாக்கே நீ. உன்னை எதிர்த்து என்னால் போராட முடியவில்லை. போராட முடியவில்லை. நீ நாளைய மன்னன். நீ மன்னனாகிவிட்டால் என் நிலை என்ன ஆவது? என் நிலை என்ன ஆகும்? கூடாது, கூடாது, விடமாட்டேன். நீ மன்னனாக நான் விடமாட்டேன். எப்படியும் உன்னை வெல்வேன். எப்படி தெரியுமா? சூழ்ச்சியினால். சூழ்ச்சியினால் உன்னை வெல்வேனடா. இந்த அகண்ட பாரதத்தை நீ ஆளப் போகிறாய். மண்ணாளப் போகிறேன் என்ற மமதையில் இருக்கும் உன் ஆசையில் மண்ணை அள்ளி போடுவேன். மண்ணோடு மண்ணாக்குவேன். எப்படி தெரியுமா? உன் மீது அளவற்ற அன்பு வைத்திருக்கிறாளே பைத்தியக்காரி கைகை, அவள் மனதை களைப்பே. நீ மன்னனாததை தடுத்து நிறுத்துவேன். உன்னை வெல்வேனடா, உன்னை வெல்வேன். சூழ்ச்சி, இது மந்தரையின் சூழ்ச்சி, மந்தரையின் சூழ்ச்சி, மந்தரையின் சூழ்ச்சி. நாடக ஆக்கம், வசனம், பன்முக கலைஞர் லால்குடி தா. முருகானந்தம். என் மகளே கைகேயி, ஏன் இப்படி அலறிக்கொண்டு என் உறக்கத்தை கலைக்கிறாய்? என்ன அவசரம் உனக்கு? ஏன் என்னை அழைத்தாய்? தூக்க கலக்கம். ஊரில் என்ன நடக்கிறது என்று தெரியாமலேயே நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாய். கிரகண சமயத்தில் பாம்பு தன்னை விழுங்குவது தெரியாமல் கடைசி வரை ஒளி வீசி கொண்டிருக்கும் சந்திரனை போல
உன் வாழ்வு அழிய போகுது என்பது தெரியாமலேயே நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாய். உறங்கு, நன்றாக உறங்கு. என்ன உளறுகிறார்? சூரிய குலம் தலைத்தோங்க 4 புதல்வர்களை பெற்ற தாய் நான். எனக்கு துன்பமா? என் மகன்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வழியில் நெறி பிறளாது நேர்மை குன்றாது வளர்ந்து வருகின்றனர். அதிலும் இந்த உலகையே தன் வில்லால் வளர்க்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன் என் மகன் ஸ்ரீராமன் இருக்கும்போது எனக்கு துன்பமா? என்ன உளறுகிறாய்? பித்து ஏதும் பிடித்து விட்டதா? பித்து எனக்கு பிடிக்கவில்லை. நான் சொல்வதை நீ கேள். நிறுத்து. புகழுக்குரிய புதல்வர்களை பெற்றவர்கள் துன்பம் நீங்கி நன்மை அடைவார்கள். ரிக், யசுர, சாம, அதர்வன ஆகிய 4 வேதங்களையும் ஒன்றாய் உருவெடுத்தது போல் வந்திருக்கும் என் மகன் ஸ்ரீராமனை பெற்ற எனக்கு துன்பம் எப்படி வரும்? சொல் மந்தாரே, சொல். அடி பாதகத்தி, பிள்ளை பாசம் என்ற பித்து பிடித்து நீ உளறுகிறாய். அவன் மன்னனாக போகிறான். உன் செல்வம், உன் நலம் எல்லாமே அழிந்து விட்டது, அழிந்து விட்டது. அந்த கோசலை உன்னிடமிருந்து எல்லாவற்றையும் அபகரித்து விட்டாள். உன் ராஜபோகம், உன் சுக வாழ்வு எல்லாமே அழிந்து விட்டது. அவள் வாழ்ந்து விட்டாள், நீ வீழ்ந்து விட்டாய், வீழ்ந்து விட்டாய். அடியே, ஆடவர் யாராவது பெண்ணோடு போர் செய்வார்களா? ஆனால் உன் ராமன் என்ன செய்தான் தெரியுமா? ஆண்மைமிக்க வீரர்கள் எள்ளி நகையாடு வண்ணம் தாடகை என்ற ஒரு பெண்ணோடு தன் வில்லிலிருந்து எழும்பும் அம்பினால் கொன்று போட்ட பேடிடி அவன். ஒரு பேடி. அவனுக்கு அரசு பட்டம். அவன் மன்னனாகிவிட்டால் தாடகைக்கு வந்த நிலைதான் உனக்கும் ஏற்படும். இந்த அகண்ட பாரதத்தில் அவன் சக்கரவர்த்தியாக, மாமன்னனாக முடிசூட்டிக் கொள்ள போகிறான். இப்போது தெரிகிறதா உன் நிலை என்ன ஆகும் என்று? என்ன சொன்னாய்? என்ன சொன்னாய்? திரும்ப சொல். என் மகன் ஸ்ரீராமன் நாளை முடிசூட்டிக் கொள்ள போகிறானா? ஆஹா, ஆஹா, ஆனந்தம், ஆனந்தம். நாளை முதல் என் மகன் இந்நாட்டின் சக்கரவர்த்தியாக போகிறானா? என்ன ஒரு சந்தோஷமான செய்தி. போடி பைத்தியம், என் உள்ளம் மகிழக்கூடிய இன்பமான செய்தியை இவ்வளவு கோபமாக ஏன் சொல்கிறாய்? இந்த இன்பமான செய்தியை சொன்ன உனக்கு நான் என்ன தருவது? ஐயோ, இதோ இந்த முத்து மாலையை வைத்துக்கொள், வைத்துக்கொள். என் மகன் ஸ்ரீராமன் இந்நாட்டின் சக்கரவர்த்தியாக போகிறான். இந்நாட்டின் சக்கரவர்த்தியின் தாய் நான். நான் தான் தாய், தாய். பரிசு கொடுக்கிறாயா எனக்கு? உன் பரிசு யாருக்கு வேண்டும்? அடியே, அந்த ராமன் உனக்கு மகன் என்றால் பரதன் யார்? பரதன் யார்? உன் சக்களத்தி கோசலை பெற்ற மகன் ராமன். நீ 10 மாதம் சுமந்து பெற்ற மகன் பரதன். உன் சக்களத்தி மகன் உனக்கு பெரிதா, இல்லை நீ பெற்ற மகன் உனக்கு பெரிதா? ராமன் சீதா பிராட்டியின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு உயர்ந்த சிம்மாசனத்தில் இந்த நாட்டை ஆண்டு கொள்வான். உன் மகன் பரதன்
ஒருவராலும் லட்சியம் பண்ணப்படாமல் அலட்சியப்படுத்தப்பட்டு அவன் காலடியில் ஒரு பணியாளனாக விழுந்து கிடப்பான். அந்த கோசலை தரும் பிச்சையை வாங்கி நீங்கள் இருவரும் உயிர் வாழ நேரிடும். மகாராணியாக வாழ்ந்த நீ பிச்சைக்காரியாக வாழப் போகிறாயா? இதற்காகவா நீ மகிழ்ந்து கொண்டிருக்கிறாய்? இதற்காகவா மகிழ்ந்து கொண்டிருக்கிறாய்? மீண்டும் மீண்டும் சொன்னதையே சொல்லி சொல்லி என்னை கோபப்படுத்தாதே. இங்கிருந்து போய்விடு, போய்விடு. ஐயோ மகனே பரதா, நீ ஏன் பிறந்தாய் இந்த உலகத்தில்? இந்த உலகத்தில் நீ ஏன் பிறந்தாய்? உன் தந்தைக்கும் உன் மீது பாசமில்லை. நடுநிலையாக உனக்கு தர வேண்டிய செங்கோலை வேறு ஒருவனுக்கு கொடுக்க பார்க்கிறான். உன் தாய்க்கும் உன் மீது பாசமில்லை. உன் மீது வைக்க வேண்டிய அன்பை வேறு ஒருவன் மீது வைக்கிறாள். கைகை, நீ அரச குலத்தில் பிறந்து இளவரசியாக வளர்ந்து அரசனையே மணந்து பட்டத்து அரசியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவன் மன்னனாகிவிட்டால் உன் உரிமை அவளுக்கு போய்விடும். பிறகு நீ கரை சேர முடியாத துன்பக் கடலில் வீழ்ந்து நிற்பாய். எது வேண்டும் நீயே முடிவு செய்து கொள். எதுவானாலும் உன் நன்மைக்காகத்தான் நான் சொல்வேன். வாயை மூடு. நீ நல்லது செய்பவள் இல்லை. என் மகன் பரதனுக்கு நீ நல்லது நினைப்பவளும் இல்லை. தர்மத்தின்படி பார்த்தால் உனக்கு நீயே நல்லவள் இல்லை. உன்னுடைய விதி பயன் புத்தி இழந்து அறிவிழந்து நீ செய்வதையெல்லாம் நன்மை என்று நினைத்துக் கொண்டு இருக்கின்றாய். இனிமேல் என் கண்முன்னே நில்லாதே. மீறி ஏதாவது பேசினால் உன் நாவை அறுத்து விடுவேன். உன் தீய எண்ணம் மட்டும் வெளியில் தெரிந்தால் அரசை நிந்தனை செய்த குற்றத்திற்காக கொலை செய்யப்படுவாய். இவ்வளவு காலம் நீ என்னோடு இருந்ததற்காக நான் பொறுத்துக் கொள்கிறேன். அறிவு கெட்ட கூலியே, உன் நாவை அடக்கிக் கொண்டு இங்கிருந்து சென்று விடு. என் முன் நில்லாதே. போய்விடு, போய்விடு. நான் எது செய்தாலும் உன் நன்மைக்காகத்தான் செய்வேன். உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன் என்று எனக்கு புரியவில்லையே. எனக்கு புரியவில்லையே. நீ ஒன்றும் சொல்லி எனக்கு புரிய வைக்க வேண்டாம். மாமன்னர் தசரத சக்கரவர்த்திக்கு பின் பட்டத்துக்கு வருவது ஸ்ரீராமன் தான். அதுதான் முறை. அந்த முறைப்படிதான் அரசர் முடிவு செய்துள்ளார். அந்த முடிவை மீறச் சொல்ல என்னை தூண்டாதே. நீ போய் வரலாம். போய்விடு. கைகை பைத்தியக்காரி, இது மன்னன் சூழ்ச்சி என்று உனக்கு தெரியவில்லையா? மன்னர் மறைவுக்கு பிறகு வேண்டுமானால் வாரிசுகளில் மூத்தவனுக்கு உரிமை என்று சொல்லலாம். ஆனால் மன்னர் உயிரோடு இருக்கும் போது மூத்தவர் என்றால் அது அவர்தானே. அவரது விருப்பப்படி யாருக்கு வேண்டுமானாலும் அரசு உரிமையை வழங்கலாம். அது முறையில் வராது. ராமன் மன்னனாகிவிட்டால் உன் நிலை என்ன ஆகும்? ஆம், உன் மகன் பரதன் அவன் காலடியில் அடிமையாக ஒரு ஏவல் செய்யும் பணியாளனாக விழுந்து கிடப்பான். உன் சக்களத்திடம் நீ கையேந்தி நிற்க வேண்டும். எப்படி நீ வாழப்போகிறாய்? எப்படி வாழப்போகிறாய்? அப்படி என்றால் அப்படி எதுவும் நடக்காது. நீ எதையாவது பேசி என் அறிவை சிதைக்காதே. நடக்கும், நிச்சயம் நடக்கும். வறுமையில் வாடி உன்னிடம் பொருள் வேண்டி வருபவர்களுக்கு நீ எப்படி கொடுப்பாய்? அவளிடம் யாசகம் பெற்று கொடுப்பாயா?
அவள் இல்லை என்று சொல்லிவிட்டால் உன்னால் கொடுக்க முடியாதே. வருபவர்களுக்கு கொடுக்க முடியவில்லையே என்று வெட்கப்பட்டு நிற்பாயா? குற்ற உணர்வில் உன்னை நீ மாய்த்துக் கொள்ள நேரிடும். இந்த உலகில் எப்படி வாழப் போகிறாய் கைகேயி? எப்படி வாழப் போகிறாய்? கூனி, நீ என்னென்னமோ சொல்கிறாய். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. புரியவில்லை? ஒன்றும் புரியவில்லை? கைகேயி, நீ மட்டும் அழியப் போவதில்லை. உன் தந்தை கேகயனும் உன்னோடு சேர்ந்து அழியப் போகிறாண்டி, அழியப் போகிறான். என்ன? என் தந்தை அழிய போகிறாரா? ஆம். மந்தரே, என்ன சொல்கிறாய்? எனக்கு விவரமாக சொல். ஆமா, உன் தந்தை கேகயனுக்கும் சீதையின் தந்தை சனகனுக்கும் தீரா பழி இருக்கிறது. தசரதன் மன்னனாக இருக்கும் வரை உன் தந்தையோடு அவன் போர் செய்ய மாட்டான். ராமன் மன்னனாகிவிட்டால் மருமகன் இருக்கும் தைரியத்தில் உன் தந்தையோடு சனகன் போர் தொடுப்பான், உன் தந்தையை கொன்று விடுவான். என்ன என்ன கைகையே, உன் தந்தையின் அழிவை பார்க்க போகிறாயா? அல்லது ராமன் காலடியில் பணியாளனாக விழுந்து கிடக்கும் உன் பரதனை பார்க்க போகிறாயா? அல்லது அந்த கோசலையிடம் கையேந்தி நிற்கும் பிச்சைக்காரியாக வாழப் போகிறாயா? யோசி யோசி, எப்படி என்று நன்றாக யோசி. தூய மந்தரை இவ்வார்த்தையை சொன்னவுடன் கைகேயி தன் தந்தையின் மீதுள்ள பாசத்தினால் மனம் மாறுகிறாள். பொதுவாக பெண் பிள்ளைகளுக்கு தந்தை மீது பாசம் அதிகம். எந்த சூழலிலும் தந்தையை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். அந்த வகையில் கைகேயியும் பாசத்தால் மனம் மாறுகிறாள். ஆனால் கைகேயி மனம் மாறியதை கம்பர் வேறு விதமாக குறிப்பிடுகிறார். தேவர்களது மாயத்தாலும் அவர்கள் பெற்ற வரங்களாலும் அந்தணர்கள் செய்த அரிய தவங்களாலும் அத்தவத்தை மெச்சிய திருமால் வஞ்சகர் தலையறுத்து இடர் தணிப்பேன் என்ற வரத்தை நல்கியமையாலும் கைகேயின் தூய சிந்தை தடுமாறியது. மனம் மாறினாள். அரக்கர் செய்த தீவினையும் தேவர்கள் செய்த நல்வினையும் தூயமொழி பேசுகின்ற இளமையுடைய மான் போன்ற கைகேயி தன் கருணையை துறந்தாள். அவளது இரக்கமற்ற தன்மையினால் இவ்வுலகத்தார் ராமபிரானின் பறந்து விருந்த தொன்மையான புகழாகிய அமிர்தத்தை பருகுகின்றனர். கைகேயின் மன மாறுபாடே சிறையிலிருந்து சீதையின் ஏற்றத்தையும் தீயோரை அழித்து அறத்தை நிலைநாட்டிய ராமபிரானின் புகழையும் உலகம் கொண்டாட காரணமாக இருந்தது என கம்பர் மிக அழகாக பதிவு செய்கிறார். தொடர்கிறது. மந்தரே, மந்தரே, நீயே நல்லவள். நீ மட்டுமே என் நலனை காப்பவள். என் மகன், உன் பேரன் நாளை முடிசூட்டிக் கொள்ளும் எப்படி என்ற உபாயத்தை நீர்தான் கூற வேண்டும். இப்பொழுது நான் உன்னை மட்டுமே நம்பி இருக்கிறேன். மகளே கைகேயி, என் அன்பு மகளே, இப்பொழுது புரிகிறதா? என் சொற்படி கேட்டு நடந்தால் உன் மகன் பரதனை இந்த 7 உலகத்தையும் ஆளக்கூடிய அரசனாக மாற்றி காட்டுவேன், இது உறுதி. சொல் மந்தரே, என் மகன் இந்த 7 உலகங்களையும் ஆள வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்படி வா வழிக்கு. மன்னர் தசரதன் சம்பரன் என்பவனோடு போர் செய்து வெற்றி பெற்றான் அல்லவா? ஆமாம், அந்த போரில் மன்னரோடு நான் உடன் இருந்தேன்.
நீ சமர்த்து அல்லவா? அதனால்தான் மன்னர் வெற்றி பெற முடிந்தது. ஆமாம், நான் உடன் இருந்ததனால்தான் மன்னர் வெற்றி பெற்றார். அவருக்கு அந்த வெற்றியை நான் பெற்று தந்தேன். அதற்கு நன்றி கடனாக மன்னர் 2 வரங்களை அளித்துள்ளார் அல்லவா? ஆமாம், நான் உதவியதை மெச்சி மன்னர் எனக்கு 2 வரங்களை தர முன் வந்தார். நான் தான் வேண்டாம் என்று மறுத்துவிட்டேன். அந்த 2 வரங்களையும் நிறைவேற்றிக் கொள்ள நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. என்ன மந்தாரி சொல்கிறாய்? இவ்வளவு காலம் கழித்து அந்த 2 வரங்களை மன்னர் நினைவில் வைத்திருப்பாரா? இல்லை வரங்களை கேட்டால் தருவாரா? நிச்சயம் தருவார். தசரதன் வாக்கு தவற மாட்டார். அந்த வரங்களை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்படி கேள். முதல் வரம், ஸ்ரீராமன் 14 ஆண்டுகள் காட்டிற்கு வனவாசம் செல்ல வேண்டும். சரி. இரண்டாவது வரம்? இரண்டாவது வரம், உன் மகன் பரதன் ஆழிசூழ் அகிலத்தை ஆள வேண்டும். மந்தரே, மந்தரே, என் வயிற்றில் பாலை வார்த்தாய். நீதான் என் தெய்வம். ஒளிகடல் சூழ்ந்த இந்த உலகை ஆள, என் மகன் ஆள இந்நாட்டை நீ பெற்றுக் கொடுத்து விட்டாய். மிக்க நன்றி. இப்பொழுதுதான் நீ என் மகள். நீ என் மகள். மந்தாரே, நீ சொல்லியபடி மன்னரிடம் 2 வரங்களை கேட்பேன். அந்த ராமனை காட்டுக்கு அனுப்புவேன். என் மகன் பரதனை நாடாள வைப்பேன். இல்லையே அரசர் முன் என் கழுத்தை அறுத்துக் கொண்டு என் உயிரை மாய்ப்பேன். சரி, மன்னர் வரும் நேரமாயிற்று. நீ கிளம்பு, நான் பார்த்துக் கொள்கிறேன். மன்னரிடம் பார்த்து பேசு. தசரத மன்னன் வருகிறார், பராக் பராக். தசரத மன்னன் வருகிறார், பராக் பராக். சரி, நீ கிளம்பு. அரசர் வந்து விட்டார், நீ கிளம்பு. கையேயி, எந்த நிலையிலும் உன் நிலை மாறாதே. பரதன் மன்னனாக வேண்டும். அது மட்டும்தான் உன் சிந்தனையில் இருக்க வேண்டும். பிறகு வருகிறேன். என்ன இருக்கும்? ஏன் உடம்பு சரியில்லையா? வைத்தியரை வரவழைக்கட்டுமா? கையை கையை என்னை விடுங்கள். என்னிடம் நீங்கள் பேச வேண்டாம். கையை இன்று என்ன நடந்தது? சொல் கையை, என்ன நடந்தது? இந்த பூ உலகில் உன்னை யாரும் இழந்து பேசினார்களா? சொல் கையை, சொல். அவர்களை வானுலகம் அனுப்பிவிடு. என்ன நடந்தது என்று சொல். பின்னால் என் செயலை பார். சொல் கையை, சொல். நீ இப்படி விழுந்து கிடப்பது எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. அரசே, உண்மையாகவே தங்களுக்கு என் மீது கருணை இருக்கிறதா? இல்லை அன்பு இருக்கிறதா? இல்லை பாசம்தான் இருக்கிறதா? பாசம் உள்ளது போல் நடிக்கிறீர்களா? என்ன கையை, என்ன என் அன்பின் மேல் உனக்கு சந்தேகமா? தேவியர் மூவரில் உண்மையில் தான் அதிகமாக அன்பு வைத்திருக்கிறேன். என் அன்பை சந்தேகப்படுகிறாயா? அரசே, அன்று ஒரு காலத்தில் நீங்கள் எனக்கு 2 வரங்கள் தருவதாக கூறினீர்களே, நினைவில் இருக்கிறதா? வரமா? பார்த்தீர்களா? பார்த்தீர்களா?
தாங்கள் தருவதாக கூறிய 2 வரங்களை மறந்து விட்டீர்கள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை, விவரமாக கூறு. அன்றொரு காலத்தில் சம்புரனோடு போர் புரியும் போது அங்கு அதில் வெற்றி பெற நான் தானே உதவி செய்தேன். ஆம், உன் உதவியால் தான் அந்த போரை வென்றேன். அந்த போரில் வென்றதற்கு என் உதவியை மெச்சி எனக்கு 2 வரங்கள் தருவதாக தாங்கள் கூறினீர்கள் அல்லவா? ஆம், கூறினேன். நீதான் இப்போது வேண்டாம், தேவைப்படும் போது பெற்றுக்கொள்கிறேன் என்றாய். அந்த 2 வரங்களை எனக்கு இப்பொழுதே தாங்கள் தர வேண்டும். இதற்குத்தானா இத்தனை கோபம்? நசரன் சொன்ன சொல் மாற மாட்டான். நீ கேட்கும் வரங்கள் எப்ப வேண்டுமானாலும் என்னிடம் வாங்கிக் கொள்ளலாம். அதற்கு இப்போது என்ன அவசரம்? கையை முடிச்சு விட்டு விடா, இன்னும் சிறிது நேரத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது. நீ அலங்கரித்துக் கொள்வா, ஒழுமண்டபத்தில் செல்வோம். இல்லை, எனக்கு இப்பொழுதே அந்த 2 வரங்களை தாங்கள் கொடுக்க வேண்டும். உங்களை நான் நம்ப முடியாது. என்ன கையை, ஏன் இப்படி அவசரப்படுகிறாய்? சரி, தருகிறேன். உன் அன்பு மகன் ஸ்ரீ ராமன் மீது ஆணை. அப்பாடா, அரசே, மிக்க மகிழ்ச்சி. கையை, ஏன் இந்த வரங்களுக்காக இவ்வளவு அவசரப்படுகிறாய்? சரி, உனக்கு 2 வரங்கள் தானே வேண்டும். கேள், இப்பொழுதே தருகிறேன். கேட்கிறேன், கேட்கத்தான் போகிறேன். நான் கேட்கும் 2 வரங்களில் முதல் வரம் நம் அன்பில் விளைந்த அடையாளம் என் ஆசை மகன், என் வயிற்றில் கருவாகி உருவான கண்மணி பரதன் இந்த பறந்து விரிந்த நாட்டை ஆள வேண்டும். 2வது வரம் சனகனின் மகளாகிய சீதையின் கணவனாகிய ஸ்ரீ ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும். அரசு உடை களைந்து மறு உரி தரித்து கல்லையும் முள்ளையும் கடந்து இலைதலைகளை உண்டு வாழும் கானகம் செல்ல வேண்டும். கையை, என்ன வரம் கேட்டாய்? என்ன வரம் கேட்டாய்? ஸ்ரீராமன் காடாள வேண்டுமா? பரதன் நாடாள வேண்டுமா? உனக்கு என்ன பித்து பிடிக்கின்றதா? மகன் மேல் உள்ள ஆசையால் அறிவிழந்து விட்டாயா? இல்லை, எனக்கு பித்தொன்றும் பிடிக்கவில்லை, பிரமையும் பிடிக்கவில்லை. தெளிந்த மனதுடன் தான் கேட்கிறேன், வரங்களை கொடு. தெளிந்த நீரோடையா ஸ்ரீராமன் மீது மாறா பட்டுக் கொண்டிருந்தாயே, உன் மனதை யார் பிரித்தது? இந்த துர்போதனையை யார் உன்னை கழித்தது? சொல் கையை. யாராக இருந்தாலும் என் கூறிய வாளுக்கு இரையாக்கிவிட்டு உன் முடிவை மாற்றுகிறேன். எனக்கு யாரும் சொல்லித்தரவில்லை. சொல்லித்தரும் அளவிற்கு நான் ஒன்றும் அறிவற்றவளும் இல்லை. நான் கேட்ட 2 வரங்களை இப்பொழுதே தாங்கள் தர வேண்டும். இல்லை என்றால் உங்கள் கண்முன்னே என் கழுத்தை அறுத்துக் கொண்டு உயிரை மாய்ப்பேன். முடிவு உங்கள் கையில். என் நிலைமை அறிந்தும் சொன்னதே சொல்லிக் கொண்டு இருக்கிறாய். பரதன் அரசனாக விரும்பினான், ராமனே தந்து விடுவான். மேலும் இந்த முடிசூட்டி விழாவில் ராமனுக்கு விருப்பமில்லை. உன் முடிவை மாற்றிக்கொள். பிறரிடம் இறந்து கேட்டு பதவி பெற என் மகன் ஒன்றும் தெருவில் போகிறவன் அல்ல, இந்நாட்டின் இளவரசன். கையை, உன் முடிவை மாற்றிக்கொள். என் உயிரை வேண்டுமானால் தருகிறேன், அது உன்னுடையது. மற்றதை மறந்துவிடு. வீரம் மிகுந்த மன்னவனே, நான் ஒன்றும் புதிதாக வரங்களை கேட்கவில்லை. தாங்கள் தருவதாக கூறிய வரங்களைத்தான் நான் இப்பொழுது கேட்டேன். நீ தரவில்லை என்றால் சொன்ன சொல் தவறியவனாகி விடுவாய். வாக்கை தவறிய சொல்லுக்கு ஆளாகி விடுவாய். வாக்கை தவறியவனாகி விடுவாய். ஒரு மன்னன் அறத்தை மீறலாமா? சொல்லுங்கள்.
பெண்ணே பெண்ணே, பரதன் நாடாளட்டும், ஆலீசூர் இந்த உலகத்தையே ஆளட்டும். ஆனால் ஆனால் என் மகன் ஸ்ரீராமன் என் உயிர் போன்றவன், என் கண் போன்றவன், இந்த நாட்டு மக்களின் அன்பை பெற்றவன். அவன் காணால செல்ல வேண்டாம் கையை, அவன் காணால செல்ல வேண்டாம் கையை, இருபட்டு போரும் கையை, காணால செல்ல வேண்டாம். மன்னா, கொடுத்த வாக்கை திருப்பி கேட்பது உன் வீரத்திற்கும் உன் குலப்பெருமைக்கும் பெருமை சேர்க்குமா? வாக்கை தவறிய மன்னனை இந்த மக்கள் எவ்வாறு மதிப்பர்? தரவில்லை என்றால் இப்பொழுதே இந்த வரங்களை தருகிறேன் என்று என் கையில் அடித்து சத்தியம் செய்து கொடுங்கள். இல்லையே இதே இடத்தில் என் உயிரை விடுவது நிச்சயம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீ உயிரிட வேண்டாம், நீ உயிரிட வேண்டாம். என் மகன் ஸ்ரீராமன் காட்டுக்கு செல்வதை பார்க்க நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் உயிரோடு இருக்க மாட்டேன். தந்தேன் தந்தேன், வரங்களையும் தந்தேன். வரதனே இந்த நாட்டை ஆளட்டும். இந்த நாட்டு மக்கள் உன்னையும் உன் மகனையும் வசைப்பாடுவார்கள். அந்த வசைப்பாட்டுடன் நீங்கள் இருவரும் நன்றாக இருங்கள், நன்றாக இருங்கள். நான் சொன்ன சொல்லை காப்பாற்றியதற்காக இந்த தசரதன் நான் வானுலகம் செல்கிறேன், நான் வானுலகம் செல்கிறேன். இந்த உலகை ஆள என் மகன் வென்றேன், வென்றேன். மந்தரை சூழ்ச்சி வென்றது. வெற்றி, வெற்றி. அருந்தவ புதல்வர்களை பெற்ற பெருந்தவ செல்வியே, நீ நண்பு மகன் ஸ்ரீராமன். வணக்கம். தாங்கள் என்னை அழைத்த காரணம்? காரணத்தை நான் சொல்கிறேன். மனதை திடப்படுத்திக் கொள். இன்று நடக்கவிருக்கும் முடிசூட்டு விழாவில் என் மகன் இந்த அகில உலகத்தையும் பரந்த அகில உலகத்தையும் ஆள வேண்டும். அவனுக்கு இன்று முடிசூட்டு விழா நடைபெற வேண்டும். நீ தவ முனிவர்கள் தரித்த காவி உடை அணிந்து காட்டில் புகுந்து கடும் தவம் மேற்கொண்டு புண்ணிய யாத்திரை சென்று இன்னும் 14 ஆண்டுகள் கழித்து நாடு திரும்ப வேண்டும். புரியவில்லையா? நீ காடாள வேண்டும், என் மகன் பரதன் நாடாள வேண்டும். இது உன் தந்தை சக்கரவர்த்தியின் ஆணை. அன்னை, தந்தையை நாடித்தான் இங்கு வந்தேன். தந்தையின் ஆணை தாங்கள் சொல்கிறேன். தந்தையின் ஆணை என்றால் இல்லாவிட்டால் தங்களின் ஆணை மறுப்பேனா? தாங்கள் எனக்கு நல்லதுதானே செய்வீர்கள். என்னுடைய இளவன் பரதன் பெரும் செல்வம் நான் பெற்றது போல் அல்லவா? தங்களின் ஆணை இப்பொழுதே என்று இன்றைய கானகம் செல்கிறேன். விடை கொடுங்கள் தான். கைகேயிடம் விடைபெற்ற ராமன் தந்தை இருக்கும் திசை நோக்கி தொழுது தன்னை பெற்ற தாய் கோசலையை சந்திக்க செல்கிறான். முடிசூட்டுவதற்கான எவ்வித அடையாளமும் இன்றி இல்லாமல் வந்த ராமனை பார்த்து, மகனே ராமா, என்ன இப்படி வந்துள்ளாய்? உனக்கு முடிசூட்டுவதில் இடரேதும் உள்ளதா என கேட்டாள். ராமனோ, அன்னையே,
தங்கள் அன்பு மகன் பரதன் முடிசூட்டிக் கொள்ளப் போகிறான் என்றான். இதை கேட்ட கோசலை, இது அரச மரபு இல்லையே, முறையும் இல்லையே, எதனால் உன் தந்தை இவ்வாறு சொல்லியுள்ளார்? பரவாயில்லை, உன் தம்பி பரதன் உன்னை விட மும்மடங்கு நல்லவன், நிறைந்த குணங்களை உடையவன். அவன் நாடு ஆளட்டும், நீ அவனுக்கு துணையாக இருந்து அவனை வழிநடத்து என்று கூறினான். இதை கேட்ட ராமன், இல்லை தாயே, இல்லை, தந்தை எனக்கு வேறு பணிகள் கொடுத்துள்ளார். என்ன பணி? நான் நாட்டை விட்டு வெளியேறி 14 ஆண்டுகள் வனவாசம் செய்ய வேண்டுமாம். இதை கேட்ட கோசலை அலறி துடித்தான். ஐயோ மகனே, நீ வனவாசம் செல்ல வேண்டுமா? இதை எவ்வாறு நான் தாங்குவேன்? இனி நான் உயிர் வாழ வேண்டுமா என்று அழுதாள். இது உன் தந்தை உனக்கு இழைத்த அநீதி என்று பொங்கினாள். தாயை தேற்றிய தனையன், அரிய கற்பினை உடைய தாயே, சத்தியத்தில் உறுதியுடைய உன் கணவரை, நம் வேந்தனை குறை சொல்ல வேண்டாம். தம்பி பரதன் நாடாளட்டும், நீ அவனை பார்த்துக்கொள். நான் தந்தையின் ஆணையை நிறைவேற்றுகிறேன். இது நான் பெற்ற பெரும் பேறு, விடை கொடுதாயே என்று விடைபெறுகிறான். நிகழ்வை கேள்வியுற்ற ராமனின் தம்பி இலக்குவன் வெகுண்டு எழுகிறான். சிங்கத்திற்கு வைத்த இறைச்சியை நாய்க்கு வைத்தது போல் ராமனுக்கு கொடுக்க வேண்டிய அரசு உரிமையை பரதனுக்கு கொடுப்பதா? கைகேயின் செயலை ஏற்க முடியாது, அவள் தாயல்ல, பேய் என கோபம் கொள்கிறான். இந்த அநீதியை செய்த கைகேயை என் அம்பினால் கொள்வேன், அந்த பரதனையும் கொள்வேன், இது உறுதி என்கிறான். இலக்குவனை கட்டி அணைத்த ராமன், நதியின் பிழையென்று நறும்புடல் இன்மை, அற்றை பதியின் பிழையென்று பயந்து நம்மை புறந்தாள், மதியின் பிழையென்று மகன் பிழையென்று மைந்த விதியின் பிழை, நீ இதற்கு என்ன வெகுண்டது என்றான். அதாவது ஆறு வற்றி போவது ஆற்றின் பிழை அல்ல, மழையின் பிழை. அதுபோல் நான் வனம் செல்வது தாயின் பிழை அல்ல, தந்தையின் பிழையும் அல்ல, தம்பி பரதனின் குற்றமும் அல்ல, எல்லாம் விதியின் குற்றம். வீணாக கோபம் கொள்ளாதே என அவளை ஆறுதல் படுத்தி அவளை அழைத்துக் கொண்டு லக்ஷ்மணின் தாய் சுமித்திரையிடம் செல்கின்றனர். செய்தி அறிந்த சுமித்திரை இருவரையும் கண்டு அழுது புலம்புகிறாள். ராமர் அவளை பலவாறு தேற்றுகிறான். மனம் தேறிய சுமித்திரை லக்ஷ்மணனை நோக்கி, லக்ஷ்மணா, அண்ணன் செல்லும் காடே உனக்கு நாடு, ராமனே உன் தந்தை, சீத்தையே உன் தாய், நீயும் அவனுடன் காடகம் செல். லக்ஷ்மணா, ஒன்றை மட்டும் நினைவு வைத்துக் கொள், நீ ராமனுடன் செல்வது அவன் தம்பி என்கிற உரிமையால் அல்ல, ஒரு தொண்டனாக செல்கிறாய். இன்றிலிருந்து உனக்கு உறக்கம் இல்லை, சுவை இல்லை. ராமனின் நகர் வரும்பொழுதுதான் நீ வர வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவனுக்கு முன்னரே நீ உயிர் துறக்க வேண்டும். அந்த செய்திதான் எனக்கு வர வேண்டும் என்றால் அந்த மாசற்ற தாய். இருவரும் சீதையை காணச் சென்றனர். ராமனை கண்ட சீதை மனமுடைந்து அழுகிறாள். சீதையை தேற்றிய ராமன், அரச கட்டளையை நிறைவேற்றுவது குடிமக்கள் கடமை அல்லவா? அதைத்தான் நான் செய்ய போகிறேன். நான் திரும்பி வரும் வரை நீ என் அன்னையர் மூவரிடம் அன்பாயில், அவர்கள் உன்னை கண்போல் காத்துக் கொள்வார்கள், விடை கொடு என்கிறான். சீதை ராமனை நோக்கி, மன்னவனே, உன்னை பிரிந்து நான் எப்படி உயிர் வாழ்வது? நீரை பிரிந்து மீன் உயிர் வாழ முடியுமா? உன்னை பிரிந்து நான் வாழ முடியுமா? என்னையும் அழைத்துச் செல்லுங்கள் என்று காலில் விழுகிறாள். சீதையை, வனவாசம் என்பது அவ்வளவு எளிதல்ல, கல்லிலும் முள்ளிலும் நடக்க வேண்டும். மிக கடுமையான வெப்பம் சூழ்ந்திருக்கும். அந்த வெப்பத்தை உன்னால் தாங்க முடியாது, நீ வர வேண்டாம், இங்கே இரு என்கிறான். அதற்கு சீதை, உன்னை பிரிந்து நான் வாழும் வெப்பத்தை காட்டிலும் அந்த வெப்பம் காடு, நின் பிரிவினும் சுடுமோ அப்பெரும் காடு. ராமன் இருக்கும் இடமே சீதைக்கு அயோத்தி, என்னையும் அழைத்துச் செல்லுங்கள் என வற்புறுத்துகிறாள். அவளையும் அழைத்துக் கொண்டு மூவரும் காடு செல்கின்றனர். மந்தரையின் சூழ்ச்சி வென்றது. ராமர் வனவாச காட்சி இப்பொழுது துவங்குகிறது. ராவணனை அழிப்பதற்காக தேவர்களின் வேண்டுகோளை ஏற்று திருமால் ராம அவதாரம் செய்தார். அதை நிறைவேற்றும் கருவிகளாய் மந்தரையின் சூழ்ச்சியும் கைகேயின் மனமாற்றமும் தசரதன் கொடுத்த வரங்களும் ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்லும் சூழல் ஏற்பட்டது. பாட்டு ரகுபதி.
ரகுபதி ராகவ ராஜா ராம சங்கீர்த்தனம் செய்தோம் நாம். ரகுபதி ராகவ ராஜா ராம சங்கீர்த்தனம் செய்தோம் நாம். ஜய 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 மாருதி ராம் ஜனன ஜயந்தியில் பாடிடுவோம். ஜய 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 மாருதி ராம் ஜனன ஜயந்தியில் பாடிடுவோம். ரகுபதி ராகவ ராஜா ராம் ஜய 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 மாருதி ராம். மந்தரையின் சூழ்ச்சியால் ராமன் காடு சென்று 14 ஆண்டு காலம் வனவாசம் இருந்து ராவணாதிகளை வென்று மீண்டும் அயோத்தி திரும்பி மன்னனாக முடிசூட்டுக் கொண்டான் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். வருகை தந்து சிறப்பித்த சான்றோர் மக்களுக்கு நாடகக் குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.